வளர்ச்சி அடையவும் வர்கீஸ் ராஜ் ஜெயா இவருடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல்நலத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானம் கல்வி தெய்வ பக்தியில் வளரவும் இழந்த சொத்தை மீண்டு தரவும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறவும் வேண்டிக் கொள்வோம். சகாயம் செரோஃபின் இவர்களுக்கு இறைவன் இந்த நாள் வரை செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்றைக்கு தங்களுடைய 25வது ஆண்டு திருமண நாள் விழாவை கொண்டாடுகிற இவர்களுக்கு தொடர்ந்து இறை ஆசீர்வாதத்தையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நினைக்கிற காரியங்கள் அனுகூலமாகும்படியாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும் இந்த நாளிலே சிறப்பாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு தன்னுடைய 3வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற கிறிஷ் ஆண்டோவை இறைவன் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்தவும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சேசையா அவருடைய மரித்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அன்னாருடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இருதயசாமி பெர்னாண்டோ திருமதி ஜாஸ்மினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். சகாய ஜான்சன் அந்தோனியம்மாள் இவருடைய திருமண நாளாகி இன்று இறைவன் இதுவரை இவர்கள் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து மகனின் நல்வாழ்விற்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நசரேத் பி ராயன் சேசம்மாள் வில்ஃப்ரெட் பெர்னாண்டஸ் சேவிரம்மாள் இருதயசாமி ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ் சிஸ்டர் எமிரிட்டா மேரி சிஸ்டர் பியாட்டினா மேரியுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே, உலகாக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்ற பெருவிழாவை மனமகிழ்ந்து கொண்டாடுகிறது, நம்மையும் கொண்டாட அழைப்பை தருகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலக வாழ்க்கையை வாழ பயந்து விண்ணேற்றம் செல்லவில்லை. மாறாக இயேசுவை போல இறப்பில் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் அவரை போலவே விண்ணக வாழ்விலும் உரிமை பேறு உண்டு என்பதை தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்வதற்காகவே ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்றத்தை கடவுள் நமக்கு முன்பாக நிகழ்த்தி இருக்கிறார். எனவே இந்த நாளில் இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் தலையாகிய அவர் சென்ற இடத்திற்கே உடலாகிய நாமும் செல்ல முடியும், அதற்கேற்ற வாழ்வை வாழுகிற பொழுது என்பதை நாம் உள்ளார்ந்த விதத்திலே இந்த நாளில் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நல்ல நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு இயேசுவை போல வாழுங்கள். இயேசுவை போல விண்ணக வாழ்வை நாமும் சுவைத்து மகிழ முடியும். அவர் நமக்காக இடம் ஏற்பாடு செய்வதற்காகவே சென்றிருக்கிறார் என்கிற அந்த உன்னதமான உணர்வை கடவுள் இந்த நாளில் நமக்கு தருவதை உள்ளத்தில் சுமந்து ஆண்டவரை பின்பற்றி வாழுகிற வாழ்வாக நம் எல்லோருடைய வாழ்வும் அமைந்திட இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகிறது. எனவே நாங்கள் உமக்கு அன்போடு நன்றி கூடி புனிதமான மகிழ்ச்சியோடு அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. தேயோபில் அவர்களை இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியான் துணியோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி
இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமில், யூதேயா, சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47 இணைந்து பாட வேண்டிய பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார வழியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். அவர் தம் அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திருவசனங்கள் 17 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கத்தை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெறி எத்துணை மாற்றமிப்பது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்படை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபை தலையாக தந்தொழினார். திருச்சபை அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான பாடம் என்ன? விவிலியம் நமக்கு அருமையாக எடுத்து சொல்லுகிறது, நாம் வாழுகிற இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் அருமையாக சொல்வார், நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கோ விண்ணகமே தாய்நாடு.
விண்ணகமே நமக்கு சொந்த ஊர். நாம் வாழப் போகிற இடம் விண்ணகம். எனவேதான் பேதுரு முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே சொல்வார், எனவே நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அந்நியர்களாய் வாழுகிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சிந்தனை, இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது, விண்ணகம் தான் நமக்கு சொந்தம். இந்த விண்ணகத்தை அடைவதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக சூழலில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சி ஆண்டவர் இயேசு செய்ததாக இருக்கிறது. அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய படிப்பினையுடைய அடிப்படையில் அது அமைந்திருக்கிறது. சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இயேசுவை போலவே நாமும் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உறுதி. இதை அறுதிட்டு சொல்வதற்காகத்தான் இந்த நாளிலே இயேசுனுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, விண்ணகம் நமக்கு தாய்நாடு என்றாலும் கூட, விண்ணகம் நமக்கு சொந்தம் என்றாலும் கூட, இந்த சமூகத்தை விட்டுவிட்டு நாம் விண்ணகம் செல்வதற்கு தயாரில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அடிப்படையிலே நம்ம எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய சிந்தனை என்ன? இந்த உலகம் பெரியது, இந்த உலகம் நிலையானது என்கிற சிந்தனை ஓட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொரோனா பாதிப்பு வந்த பிறகு இந்த உணர்வு நிறைய இல்லை அப்படிங்கிறது உண்மை. இது ஒருவேளை கடவுள் கூட இந்த உணர்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக கூட இந்த சூழலை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கலாம். இந்த உலகம் யாருக்குமே நிச்சயமானது கிடையாது. இந்த உலகமும் கடவுள் ஒரு படைப்பாக இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியதுதான். ஆனால் கடவுள் நிலையானது, கடவுள் வாழுகிற விண்ணகம் நிலையானது. அங்குதான் நமக்கு நிலையான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நாம் பற்றிக் கொள்வதற்கு, அந்த இடத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்வதற்கு இந்த சமூக வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு நமக்கு பல வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை போலவே நாம் விண்ணகம் செல்ல முடியும் என்பதற்காக. ஒருவேளை நாம் யோசித்து பார்க்கலாம், இந்த சமூகத்தில் படுகிற துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், அவலங்கள், சோதனைகள், வேதனைகள் ஆண்டவர் இயேசு பட்டார். காரணம், அவர் நம்மை போல ஒரு மனிதனாக சமூகத்திலே வாழ்ந்தார், பாவம் தவிர. அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதனை போலவே வாழ்ந்தார். எல்லா பாடுகளையும் அவர் பட்டார். சிலுவையில தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்பதை சொல்லி காட்டி அதை சிலுவையிலே நிரூபித்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அந்த அளவிற்கு அவர் இந்த சமூகத்திலே பாடுகளை பட்டார். பாடுகளை பட முடியாமல், துன்பத்தை அனுபவிக்க முடியாமல் இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் விண்ணகம் செல்லவில்லை. மாறாக அவர் பட்ட பாடுகளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த விண்ணேற்றம், விண்ணக வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதன் வழியாக இயேசுவை போல இந்த சமூகத்தில் துன்பத்தை அனுபவித்தாலும், துயரத்தை அனுபவித்தாலும், சோதனையை, வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட, பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் கூட, கடவுளுடைய திருவுளப்படி இயேசுவை போல நாமும் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கும் விண்ணக வாழ்வு உறுதி என்பதை அறுதியிட்டு சொல்வதுதான் இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விண்ணேற்ற பெருவிழாவாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகம் நமக்கானது அல்ல, இது கடவுளுக்கானது. மாறாக இந்த உலகத்தில் வாழுகிற நாம் கடவுளின் திருவுளப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தையும் கடவுளுக்குரிய உலகமாக, பாவமில்லா உலகமாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான அடிப்படை அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் இந்த சமூகத்திலே பெற்றிருக்கக்கூடிய அழைப்பதுதான், திருமுழுக்கின் வழியாக நாம் பெறுகிற அழைப்பதுதான். அதைத்தான் இந்த விழாவிலும் கூட நாம் நினைத்து பார்க்க, நினைவு கூற இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்றத்தின் வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நாம் ஒரு சில சிந்தனைகளை, ஒரு சில காரியங்களை, ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்தி சொல்லுகிற காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முதல் காரியம், கிறிஸ்து தமது மனித இயல்பில்
இறுதியாக ஆனால் உறுதியாக தன்னுடைய விண்ணக ஆட்சியை அடைந்து விட்டார். அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு. காரணம், அவர் இறைவன் விரும்பிய மனிதனாக இந்த சமூகத்திலே வாழ்ந்த காரணத்தினார். இறைவனுடைய திருவுளத்தை மட்டுமே விரும்பி நிறைவேற்றிய மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ்ந்த காரணத்தினால உறுதியாக அவர் முன்னேற்றத்தை அடைய முடிந்தது. இரண்டாவது, இந்த முன்னேற்றம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? ஆண்டவர் இயேசு தலை, நாம் அவருடைய உடல்கள், நாம் அவருடைய உறுப்புகள். தலையாகிய அவருக்கு முன்னேற்றம் கடவுள் பரிசாக கொடுக்கப்பட்டதை போல தலையை போல வாழுகிற நாமும் நிச்சயமாக அந்த மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான உறுதியை இந்த விழா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, மூன்றாவது காரியம், ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் நமக்காக தந்தையினுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருப்பார் என்பது உண்மை. இந்த முன்னேற்றம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான பாடம் அதுதான். எனவேதான் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாம் ஜெபிக்கிறோம். இயேசுனுடைய திருப்பெயர் வழியாக நாம் ஜெபிக்கிறோம். அவர் வழியாக ஜெபிக்கிற பொழுது, இயேசுனுடைய திருநாமத்தை உச்சரித்து ஜெபிக்கிற பொழுது அந்த மன்றாட்டுகள் எல்லாம் கடவுளால் கேட்கப்படும் என்பது உறுதி. அதை ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் தன்னுடைய தந்தையினுடைய வலப்பக்கம் அமர்ந்திருந்து நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளில் உறுதியாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த நாளில் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய இன்னொரு அற்புதமான பாடம், உலகம் முடிகிற வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன். உலகம் முடிகிற வரை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உலகத்துக்கு முடிவு வந்துவிடும் என்று நாம் எண்ணி பார்க்க கூடாது. அது வரட்டும் வராமல் போகட்டும். ஆனால் நாம் வாழுகிற வரை கடவுள் இந்த சமூகத்தில் நம்மோடு வாழ்வார். ஆண்டவர் இயேசுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையை இந்த விழா நமக்கு கொடுக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழாவின் வழியாக நம்மோடு வாழுகிற கடவுள் மீண்டுமாக மனித உரு எடுத்து இந்த சமூகத்தில் மாட்சியோடு வருவார் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இந்த சிந்தனை வழியாக நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு வருமளவும், மீண்டும் மாட்சியோடு வருமளவும் அவருடைய இறப்பை நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய உயிர்ப்பை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக அவருடைய முன்னேற்றத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். அவர் மாட்சியோடு வருகிற நாளும் காலமும் நமக்கு தெரியாவிட்டாலும் கூட வருகிற வரை அவர் விரும்புகிற வாழ்வை இந்த சமூகத்திலே வாழ்ந்து அவருடைய மாட்சியிலே நாமும் பங்கு பெற அழைக்கப்படுகிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் சிறப்பாக நாம் நம்முடைய வாழ்வை ஆழமாக எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலக வாழ்வை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில கடவுள் நமக்கு பல்வேறு விதமான நம்பிக்கையுடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். நீங்க மத்திய நற்செய்தி முதல் அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகள் வாசித்து பாருங்கள். இம்மானுவேல் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த நற்செய்தியிலே இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் என்று அந்த மத்தேயு நற்செய்தி ஆரம்பிக்கிறது. மத்தேயு நற்செய்தியினுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ உலகம் முடிகிற வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுக்கிறார். அப்போ இந்த மத்தேயு நற்செய்தி நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய உடனிருப்பு எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு எப்படி நமக்கு நிரூபித்து காட்டுகிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்தோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 16 அதிகாரம் 32 இறைவார்த்தையில் வாசிக்க கேட்கிறோம். அவர் இந்த சமூகத்தில் வாழ்ந்த பொழுது சொன்ன செய்தி, நான் தனியாக இல்லை, நான் தந்தையோடு இருக்கிறேன், தந்தை என்னோடு இருக்கிறார் என்கிற செய்தியை கொடுக்கிறார். அதே போலத்தான் இந்த விண்ணகத்தை விட்டு அவர் பிரிந்து செல்லுகிற பொழுது, இந்த மண்ணகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது, விண்ணேற்றம் அடைகிற பொழுது அவர் நமக்கு சொல்லுகிற செய்தி, நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லவில்லை, மாறாக இந்த உலகம் முடிகிற வரை நான் உங்களோடு எந்நாளும் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு ஏதோ இன்னொரு இடத்துல இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையை நாம் பெற்றுக் கொள்ளாமல் அவர் நம்மோடு வாழ்கிறார்
என்கிற அந்த உணர்வுக்குள் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் எப்படி வாழுகிறார்? அடுத்த கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய சீடர்கள் மீது தன்னுடைய ஆவியை ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பணி வாழ்வை மீண்டுமாக அவர்களுக்குள்ளாக புதுப்பித்து தான் செய்த காரியத்தை இந்த சமூகத்தில் நீங்களும் போய் செய்யுங்கள் என்கிற அந்த ஒரு அழைப்பினை மீண்டுமாக அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். அதிலே அவர்கள் உறுதிப்படுகிறார்கள். ஆவியானுடைய வல்லமையினால் அவர்கள் அதில் உறுதிப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணகம் சென்ற பிறகு ஆவியானுடைய வடிவில் அவர் இந்த உலகம் முழுமைக்கும் அவர் நிறைந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே நாம் ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி விண்ணகத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்காமல், வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்காமல், அவர் நமக்கும் அவருடைய ஆவியானவரை ஊதி நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறார் திருமுழுக்கின் வழியாக என்பதை ஆழமான விதத்திலே உணர்ந்து கொண்டு, சீடர்களுக்கு எப்படி அவர் உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற அழைப்பினை கொடுத்தாரோ, அதே போல நாமும் விண்ணகம் செல்லுகிற வரை ஆண்டவர் கொடுத்த இந்த அழைப்பினை ஏற்று அவர் பாதையில, அவர் காட்டிய பாதையில கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்வதுதான் சாலச் சிறந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்ற பெருவிழா, இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழா நம்மையும் இயேசுவையும் பிரிக்கிற ஒரு விழா அல்ல, மாறாக இயேசுவுக்குள் இன்னும் ஆழமாக நம்மை உறுதிப்படுத்துகிற ஒரு விழாவாக, நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு விழாவாக, நம்முடைய வாழ்வை இன்னும் ஆழமாக எண்ணி பார்க்கிற ஒரு விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. நம்முடைய தாய்நாடு விண்ணகத்தை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வியை நாம் இந்த நாளிலே சிறப்பாக கேட்டு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த கேள்விக்கு நியாயம் செய்கிற வாழ்வை இந்த சமூகத்தில் நாம் தொடர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், விண்ணகத்தில் வீற்றிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவோடு நாமும் நம்முடைய வாழ்வை ஐக்கியப்படுத்திக் கொள்வோம், ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்வை இந்த சமூகத்தில் வாழுகிற வாழ்வின் வழியாக நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவரை இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடவுளுடைய அருளும் ஆசீரும் இரக்கமும் நம்மை நம் குடும்பங்களை நேரிய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாக்கட்டும். ஆமென். Allah
சமர்ப்பிக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய திரு அவைக்காக நாம் கொண்டாடுவோம். விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நல்ல நாளில் நம்முடைய திருத்தந்தை நல்ல உடல்நல சுகத்தோடு விண்ணகம் நோக்கி இந்த பயணத்திலே மக்களை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தாய் திரு அவையை வழிநடத்துகிற அத்துணை பேருக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். உலகம் அனைத்தையும், குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தையும் ஆண்டவருடைய திருக்கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். இந்த கொரோனா பாதிப்பில் பல்வேறு நிலைகளிலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த பாதிப்பு விரைவிலே நீங்கி உலகம் அமைதி பெறவும், விண்ணகம் நோக்கிய பயணத்திலே இன்னும் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற நன்மக்களாக உலகத்தில் வாழுகிற எல்லாரும் வாழவும், குறிப்பாக ஆண்டவர் இயேசுவுடைய படிப்பினைகளை தங்களுடைய உள்ளத்தில் சுமந்து அதை வாழ்வாக்குகிற முயற்சியிலே வெற்றி பெறவும், எல்லாருக்கும் இறை அருள் கிடைக்கவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக, நம்முடைய பங்கிற்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய மறை மாவட்டத்திலே நம்முடைய பங்கிலே வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நம்முடைய ஆயரவர்களை ஆசீர்வதிக்கட்டும், குருக்களை ஆசீர்வதிக்கட்டும், அருள் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா மக்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இறைவனுடைய நிறைய ஆசீரை பெற்று இறைவனுக்குள் தங்களை இன்னும் ஆழமாக புதுப்பித்துக் கொண்டு இறைவன் விரும்புகிற வாழ்வை வாழ்வதன் வழியாக எல்லா ஆசீரையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த கொரோனா பாதிப்பில் இறந்து போன, நம்முடைய குடும்பங்களில் இறந்து போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே நித்திய இளைப்பாற்றியை தந்து தன்னுடைய விண்ணக பேரின்பத்திலே இடமளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களிலே தன்னலமில்லாத உழைப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அன்பர்கள், தூய்மை பணியாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் இறைவன் தன்னுடைய கரத்திலே ஏந்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வோம். அவர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான அத்துணை காரியங்களையும் ஆண்டவர் தாமே உடனிருந்து காத்து அவர்களுக்கு எல்லா விதமான வல்லமையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் நம்ம ஒருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏழை கைங்கண்ணின் காணிக்கை போல் என் எளிய இதயம் ஏற்றிடுவாய் என்று இயேசுதேவா, மாற்றிடுவாய் என்று இயேசுநாதா. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என் உள்ளம் படைத்தேன் உன்னிடத்தில். பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என் உள்ளம் படைத்தேன் உன்னிடத்தில். உண்மைக்கு சாட்சியாய் விளங்கிடவே, உண்மைக்கு சாட்சியாய் விளங்கிடவே, உன் கரம் பற்றியே வழி நடப்பே, உன் கரம் பற்றியே வழி நடப்பே. ஏழை கைங்கண்ணின் காணிக்கை போல் என் எளிய இதயம் இன்றே ஏற்றிடுவாய் என்று இயேசுதேவா, மாற்றிடுவாய் என்று இயேசுநாதா.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான திருப்பலி இல்லாமல் தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றை நாடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவர் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற விடத்திற்கு அவரது உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் ஒத்துழைக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்த அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது அண்டனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த நாளிலே திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற எல்லா குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போற ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தருமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. கரைக்காணா செல்வங்கள் என்னோடு இருந்தாலும் நீ இல்ல வாழ்வில்லையே. கரைக்காணா செல்வங்கள் என்னோடு இருந்தாலும் நீ இல்ல வாழ்வில்லையே. கணநேரம் பிரியாமல் கண்ணிமை போல் என்னாலும் என்னோடு நீ வாழவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைமாவட்ட கல்வி பணியகத்தில் புதிதாக பதிய விரும்புகிறவர்கள், ஏற்கனவே பதிந்தவர்கள், புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த மாதம், இந்த ஆண்டினுடைய ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். புதிதாக பதிய விரும்புகிறவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தெரிந்தவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுப்பிப்பவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக, புதிய பதிவுகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறைநிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசில் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடிவு வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.